எல்லாருக்கும் வணக்க நண்பர்களே. இப்போ பாருங்கள், நம்ம எங்கே பயணிச்சிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மனாந்திர காடு. ஒரு ஆள் கூட கிடையாது, ஒரு வண்டி கூட கிடையாது. என் வண்டி மட்டும்தான் போயிட்டு இருக்குது. பாருங்கள், தப்பாக எடுத்துக்காத இந்த காட்டிலே என்னோட வீடியோ எடுக்கிறாங்க. பிரச்சனை இருக்குது. இதான் ரூட்டு. இங்கேருந்து எங்கே போகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் கூடால இருந்து, அதாவது ஆந்திராவுக்குள்ளே நுழையிறதுக்கு இதான் ரூட்டு. ஒரு வண்டி வராது இந்த ரோட்டில். வழியில் எங்கே நிப்பாட்டலான்னு சொல்லி நிப்பாட்டினா டீசல் போயிடும். இப்படி தான் கஷ்டப்பட்டு ஓட்டுறதா வண்டி. இந்த இடத்துலாம் பிரேக் டவுன் ஆனால் ஒன்றுமே அவ்வளோதான். இந்த இடத்துலாம் பிரேக் டவுன் ஆச்சுன்னா அவ்வளோதான். பாடுதான் மனாந்திர பாடுதான். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். வண்டி மட்டும்தான் போகுது பாருங்கள். இஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். பார்த்து லைக் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி போயிட்டு போகிறேன். ஒவ்வொரு ஃபாரஸ்ட் தான். கண்ணுகள் மகளாக இருந்தால் மகளாக கட்டலாம். வண்டி பகலில் வரல. ரோடு அப்படியே அர்ஜென்ட் ரோடுன்றதுனால அப்படியே வந்தாச்சு. ஃபாரஸ்ட் தான். கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் காடு தான். காடு காடு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஒரு வண்டி கண்ணுக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். குடிகாரன் போனோம். குடிகாரன்னா பிரச்சனை கிடையாதுங்க. அவன் வண்டியில் யாரும் அவனை சீக்கிரம் கை வைக்க மாட்டாங்க. லோக்கல் வண்டி நம்மளுது அப்படி கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்படியே சண்டைக்கு வருவாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. அவன் மைண்டில் என்ன தோணுதோ அப்போதைக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க. காடு தான். பாட்டு போயிட்டு இந்த மாதிரி நைட் டைமில் இந்த மாதிரி இயற்கையில் போகிறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். எனக்கு பிடிக்கும். சப்போஸ் வண்டி ஏதாவது பிரேக் டவுன் ஆச்சுன்னா இந்த ரோட்லலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாம் போயிட்டு இருக்கு. சப்போஸ் ஒரு பஞ்சரே ஆச்சு, ஒரு டயரே வந்து வெடிச்சிருச்சு இந்த மாதிரின்னு சொல்லிப்பேன். இந்த மாதிரி ஏதாவது தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் ஆச்சுன்னா நடு ரோட்டில் காட்டுக்குள்ள தான் நிப்பாட்டி ஜாக்கி வைக்கணும், எல்லாம் பண்ணணும். பாம்புலேருந்து எல்லாமே இருக்கும். எதுவுமே இல்லைன்னா சொல்லிக்கிற அளவுக்குலாம் இது இல்லாமல் தான் இருக்கும். எல்லாமே இருக்கும். பாருங்க நண்பர்களே, நான் ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க முடியாது. ஒரு கையில் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். எதுக்காக இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுக்கிறேன்னா, மக்கள் எல்லாம் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் வீடியோ எடுக்கிறேன். பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க.
5 நிமிஷத்தோட நான் வீடியோ முடிக்க போகிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். 2 டர்ன் அதிகமாக வரும். 20 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு லிமிட் கொடுத்துருக்காங்க டர்னிங்கில். ஆள் இல்லாதனால வண்டி எதுவும் வராதனால சென்டராக பார்த்து நம்ம ஏறி போகிறோம். இண்டிபெண்டாக. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பண்ணுறேன்.